அந்த காலத்துல யூத கலாச்சாரத்தின் பிரகாரம் 16ல இருந்து 18க்குள்ள கல்யாணம் பண்ணிடுவாங்க. பெண்ணுக்கும் போது இன்னும் பேக்ல போகணும், நீங்க 13 12 அப்படி என்ன பண்ணணும், பேக்ல போகணும். அப்ப 16 to 18 வயசுல ஒரு பேர் எடுத்திருக்கிறான். என்ன பேர் எடுத்திருக்கிறான்? அவன் யோசேப்பு நீதிமானா இருந்து. ஹல்லேலூயா. 16 to 18 வயசுல எப்படிங்க அவனுக்கு நீதிமான்ங்கிற ஒரு கிரேடு கொடுக்கலாம்? பைபிள்ல வேற யாருக்கு அப்படிப்பட்ட பேர் கொடுத்திருக்கு? நீதிமான் அப்படின்னு சொல்லி. அதாவது தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். பட் ஆனா ரைச்சஸ் பர்சன், நீதிமான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வயசு பையனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. யோசேப்பு. அப்ப புதிய ஏற்பாட்டுல பவுலுக்கு அந்த கேட்டகரி கிடையாது, பேதுருக்கு அந்த கேட்டகரி கிடையாது. இன்னும் யாக்கோபு நம்ம ஒப்பிட்டு பார்க்கறத விட எனக்கு யோசேப்பினுடைய அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு வயசு. 16 வயசுல இருந்து 18 வயசுல இந்த உலகத்துல எவ்வளவு தவறுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வாலிப வயதுல பிள்ளைகள் எந்தெந்த தப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமா செயல்படுறாங்க, தேவ சத்தத்துக்கு விரோதமா செயல்படுறாங்க, தேவ திட்டத்துக்கு விரோதமா செயல்படுறாங்க, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு எதிராக செயல்படுறாங்க. இது எல்லாம் நடக்குது இந்த 16 வயசுல இருந்து 18. ஏன்னா உலகம் சொல்லுது என்ன வயசு அது? இள வயசு. இள வயசு இன்னும் நிறைய சொல்லுவாங்க, எதையுமே என்னது எதிர்த்து நிற்கிற ஒரு வயசு. என்னென்ன டயலாக்லாம் இருக்கு. வாலிப வயசை சொல்றது முறுக்கேறின வயசு இப்படிலாம் சொல்றது உண்டு. ஆனா அந்த 18 வயசுல என்ன ஒரு மெச்சூரிட்டி, என்ன ஒரு முதிர்ச்சி. அதனாலதான் ஆண்டவர் நீதிமான் சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்? ரகசியமாய் அவளை தள்ளிவிடு. அப்ப மரியாள் பிரெக்னன்ட் ஆயிருக்கிறத வெளியே சொல்லாம அதை தடுத்து, அதை அவ பிரச்சனை, அவ எப்படியோ பார்த்துட்டு போறா. நான் அவளை என்ன பண்ணக்கூடாது? அவமானப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் அதுதான். நம்ம 99 விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருப்போம், ஒரே ஒரு விஷயம் தெரியாம தப்பு பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு சாம்பார் வைக்கணும்னாவே பருப்பு கரெக்டாக போட்டிருப்பீங்க, காய்கறிகள் கரெக்டாக போட்டிருப்பீங்க, சாம்பார் பொடி கரெக்டாக போட்டிருப்பீங்க, 99 காரியங்கள் அந்த சாம்பாருக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக போட்டுடுறோம். உப்பு மட்டும் கம்மியாக போட்டுறோம், இல்லை அதிகமாக போட்டுறோம். என்ன நடக்கும்? உங்கள் வீட்டுக்காரரோ கணவர் சமையல் செஞ்சால் மனைவியோ, மனைவி சமையல் செஞ்சால் கணவரோ எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க? 99 விட்டுருவாங்க. காய்கறி நல்லா இருக்கு, பருப்பு நல்லா இருக்கு, குழம்பு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, இது எல்லாமே அதெல்லாம் விட்டுட்டு போட்ட உடனே சாப்பிட்ட உடனே உப்பு சரியில்லை. குறை என்னைக்கு வெளியே வந்த உடனே மனுஷனுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுது. இதை என்ன பண்ணும்? உடனே வெளியே என்ன பண்ணும்? சொல்லணும். அதை அவங்களுக்கு என்ன பண்ணும்? அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. யோசேப்பு நினைச்ச ஒரு பாயிண்ட், அவளை ஹர்ட் பண்ணக்கூடாது, அவளை காயப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே அவ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறா, வயிற்றுல ஒரு குழந்தை வந்துருச்சு, அது யார் மூலமா வந்திருக்கிறது, அவளை காயப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு 16ல இருந்து 18 வயசுள்ள ஒரு பையனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வருது, ஒரு முதிர்ச்சி வருதுன்னா அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? யோசேப்பு நீதிமானா இருந்து.